அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போதும் நம் குல தொழிலாக செய்து இந்நாட்டு மக்களுக்கு உணவளித்து பலருக்கு பசியாற்றிய சம்சாரி மகன்கள் நாம். அதே வழியில் வந்த சம்சாரி மகன் உங்களுடன் உரையாடுகிறேன். இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் 99% பேர் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய மாநில இரு அரசுகளுக்கும் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் சார்பாக தெரிவிப்பது என்னவென்றால், அதாவது சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளாகியும் இந்த தேவேந்திரகுல மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். காரணம் என்னவென்றால், தவறுதலாக ஒரு விவசாய குடியை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் வைத்து இந்த மக்கள் எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் மற்றும் சுயமரியாதை, கௌரவம், எத்தனையோ உயிர்ப்பலி, மானம், மரியாதையை இழந்ததுதான் மிச்சம் என்றுதான் கூற வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த மக்களை ஷெட்யூல் கேசட்டில் இருக்கிறதுனால படித்து கோல்டு மெடல் வாங்கி வேலைக்கு சென்றால் கூட இவன் கோட்டாவில் தான் வேலைக்கு சேர்ந்தவன் என்று இழிவாக பார்க்கப்படுகிறது. 1000 கோடீஸ்வரனாக இருந்தாலும் இவன் தாழ்ந்தவன் என கூறி எங்களது சமுதாயத்தில் இருப்பவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறது. அதாவது சக சமுதாயத்துடன் பழகுவதில் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் பிசி எம்பிசி வாழும் இடத்துல கூட ஒரு டீ கடை பணியாரம் கூட விற்று பிழைக்க முடியாது. எங்களை விட 4 வீட்டில் வாங்கி குடிச்சிட்டு வக்கெடுத்து போய் ரேஷன் அரிசிக்கு கூட வழி இல்லாமல் விதி முடிந்தால் சாவோம் என்று இருக்கிறவங்க கூட எஸ் என்று தரம் தாழ்த்தி பேசுகிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அரசு இடஒதுக்கீட்டில் ஓங்கோலியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தன்னை தமிழர்தான் என்று அடையாளப்படுத்தி தமிழர்களை அடிமையாக்கி ஆட்சி அதிகாரம் செய்த ஐயா கருணாநிதி தெலுங்கர் அவர்கள் அருந்ததியர்களுக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்து இந்த தேவேந்திரகுல மக்களை எந்த வேலைவாய்ப்பிலும் தேவேந்திரகுல மக்களை இடம்பெறாமல் செய்துவிட்டார் என்பதுதான் உண்மை. அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டுமில்லாமல் வேறு மாநிலத்தில் இருந்து வந்து குடியேறிய வந்தீர்களுக்கும் கூட இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்திற்கும் மற்றும் வேற்று மதத்தினர் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து அனைவரும் தான் இந்த இடஒதுக்கீட்டை அணிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை யாரும் ஒத்துக்கொள்வதில்லை. என்னமோ நாங்கள் தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மட்டும்தான் அரசு சலுகைகளை அனுபவிப்பது போல் ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறார்கள். இந்த இழிவை எங்களது சமூகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. எங்களை விட பொதுப்பிரிவில் உள்ளவர்கள் மற்றும் சிறுபான்மை போன்றவர்கள், வேறு மாநிலத்திலிருந்து வந்த வந்தேரிகள் அனைவருமே அதிகமாக அரசு சலுகைகளை அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது திரும்பவும் இந்த திராவிட கட்சி ஆட்சி அமைத்தால் அருந்ததியர்கள் 6% உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை கொடுப்பதற்கு இந்த திராவிட அரசு தயாராக உள்ளது. ஆகவே இதனால் எங்களது தேவேந்திரகுல சமுதாயத்திற்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1936க்கு முன்பு பிசி பட்டியலில்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். அதேபோல பிசி பட்டியலில் எங்களது தேவேந்திரகுல மக்களை வைத்து இதே ஒதுக்கீட்டின் அடிப்படையில் யாரும் எந்த சமுதாயத்திற்கும் எந்த பாதகமும் இல்லாமல் பட்டியல் மாற்றத்தை உடனே அறிவிக்க வேண்டுமாய் மத்திய மாநில அரசுகளை ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தேவேந்திரகுல மக்களுக்கு மீண்டும் கூறுவது என்னவென்றால், பட்டியல் வெளியேற்றமே நம் இனத்தின் விடுதலை. நமக்கு ஒரே ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய 2026 தேர்தல் மட்டுமே. இதை அனைவரும்
கருத்தில் கொண்டு ஒற்றுமையுடன் இருந்து நமது இளைய சமுதாயத்தை தலை நிமிர செய்வதற்காக நமது மக்களின் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாக்கு செலுத்துவோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி பட்டி வெளியேற்றத்திலிருந்து வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.